சர்வீசஸ் மார்க்கெட்டிங் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ரெண்டு விதமான முக்கியமான மார்க்கெட்டிங் இருக்குங்க. ஒன்று சர்வீசஸ் மார்க்கெட்டிங், இன்னொன்று ப்ராடக்ட் மார்க்கெட்டிங். இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்கலாங்க. இப்போ இருக்கிற பிஸ்னஸஸ் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் செல் பண்ணுவாங்க, இல்லை அவங்கக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்காது, அவங்க ஏதாவது ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ சர்வீசஸை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு சர்வீசஸ் மார்க்கெட்டிங். நீங்கள் சொல்லலாம் நிறைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது சர்வீஸும் கொடுக்குறாங்க, ப்ராடக்ட்ஸும் செல் பண்ணுறாங்க. அது சர்வீஸில் வருதா இல்லை ப்ராடக்ட்ஸில் வருதா? நீங்கள் செக் பண்ணுங்கள். ஹவு த பிஸ்னஸ் இஸ் ப்ரைமரிலி ரன்னிங் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சர்வீசஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ப்ராடக்ட். சர்வீசஸ் மார்க்கெட்டிங்கில் 4-5 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குங்க. இன்டான்ஜிபிலிட்டி, இன்செப்பரபிலிட்டி, வேரியபிலிட்டி, பெரிஷபிலிட்டி, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். சர்வீசஸ்ன்றது இட்ஸ் இன்டான்ஜிபிள், அதை நீங்கள் தொட்டு உணர முடியாது. வேற ப்ராடக்ட்ஸ்ன்றது நீங்கள் பார்க்கலாம், தொட்டு உணரலாம். இன்செப்பரபிலிட்டி, சர்வீஸ்ன்றது கஸ்டமர்ஸும் அங்கே இருக்கணும், அதை சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறவரும் அங்கே இருக்கணும். ரெண்டுமே பிரிக்க முடியாதது இல்லையா? வேரியபிலிட்டி, சர்வீசஸ்ன்றது எவ்ரி டைம் யூ ஹாவ் டு கிவ் த பெஸ்ட் சர்வீஸ். ஓகே, வேற ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டிங்ன்றது த ப்ராடக்ட்ஸ் வில் ஸ்பீக். அவ்வளோதான். நீங்கள் இப்போ பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா த கன்சிஸ்டன்சி வில் பி தேர். ஒன்ஸ் யூ பை த ப்ராடக்ட்ஸ் யூ பிகம் த ஓனர் ஆஃப் தட் ப்ராடக்ட். பட் சர்வீசஸ் அப்படி கிடையாது. நீங்கள் அந்த சர்வீஸ் முடிஞ்சதும் யூ கெட் த சர்வீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சர்வீஸ் மார்க்கெட்டிங்கில் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.